வணக்கம். 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தினை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவுடன் இணைந்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100 தன்னாளர்கள் கொண்டு நடத்திய சைக்கிள் பேரணியை புதுச்சேரி உதவி மாவட்ட ஆட்சியர் திரு யஷ்வந்த் மீனா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு கந்தசாமி மற்றும் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் குழுவின் உறுப்பினர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் சிறப்புரையாற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே இருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி புஷி வீதி மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று சுப்பையா சிலை அருகே திரும்பி மறுபடியும் மறைமலை அடிகள் சாலையில் சென்று நியூட்டன் திரையரங்கு அருகில் அண்ணா சாலையில் இடதுபுறமாக திரும்பி ராஜா தியேட்டர் அருகே காமராஜர் சாலையில் இடதுபுறமாக திரும்பி காமராஜ் சாலையில் நேராக சென்று அக்காடு ஹோட்டலை தாண்டி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவுற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 100 தன்னார்வலர்கள் மற்றும் ரோட்டரி காஸ்மோஸ் குழு உறுப்பினர்கள் உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் போன்ற வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை சைக்கிள்களில் ஏந்திய வண்ணம் சென்று வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முன்னதாக 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கையெழுத்து இயக்கத்தினை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் அவர்கள் முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு புதுச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் குழுவுடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. காரைக்காலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCB கணபதி மாநில தலைவர் செல்வ கணபதி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCB கணபதி நேற்று புதுச்சேரியில் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். நேற்றைய தினம் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தன்னை கவர்ந்ததால் பாஜகவில் இணைந்ததாகவும் தொடர்ந்து பாஜக வளர்ச்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற பாடுபடுவேன் எனவும் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடை திறப்பதற்கு மத்திய அரசின் உதவியோடு மாநில அரசு 2 ஆண்டுகளில் திறக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் வீடு தேடி சென்று வாக்கு பெற 2931 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 2140 பேர் வரை வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக NR காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் புதுச்சேரியில் 26 பேர் போட்டியிடுகின்றனர். அதனால் 2 வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது என்றும் 967 வாக்குச்சாவடிகளில் 1934 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 967 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும் என்று கூறிய அவர் கூடுதல் இயந்திரங்களும் கைவசம் உள்ளது என்றார். மேலும் புதுச்சேரியில் 30 மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கிறோம் என்றும் மாஹேவில் 31 வாக்குப்பதிவு மையங்கள் பெண்கள் நிர்வகிக்கின்றனர் என்றார். வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடி சென்று வாக்கு பெற 2931 பேர் பதிவு செய்திருந்தனர். 5ஆம் தேதி வரை 2140 பேர் வரை வாக்குப்பதிவு செய்துள்ளனர் என்றும் நாளை வாக்குப்பதிவு முடிவடையும் என்றார். மேலும் புதுச்சேரியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் புகார்கள் தொடர்பாக 1950 எண்ணின் வழியாக 417 புகார்களும் விஜில் மூலம் 16 புகார்களும் பெறப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறியதாக NR காங்கிரஸ் பாஜக கட்சிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து புதுச்சேரியில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 232 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு இங்கு கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக புதுச்சேரி மத்திய ஆயுத போலீஸ் படை CAPF மொத்தம் 10 கம்பெனிகள் புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டு 2 கம்பெனிகள் வந்துள்ளது என்றார். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருக்கொடியேற்றி திருவிழாவினை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவ நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற இருக்கிறது. மாஹேவில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுவை முதல்வர் ரங்கசாமி திறந்த வேனில் சென்று பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மாஹே பிராந்தியத்தில் ஒவ்வொரு வீதியாக சென்று முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கவர்னர் மற்றும் மத்திய அரசின் உதவியோடு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிறோம். முதியோருக்கான உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி கொடுத்துள்ளோம். புதியதாக 27,000 பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தை பிறந்தவுடன் வங்கி கணக்கில் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படுகிறது. அரசின் எந்த ஒரு உதவியும் பெறாத 60,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. புதிய திட்டங்களை கொண்டு வர மத்திய அரசின் நிதி அவசியம். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி அமைய இருக்கிறது. நம்முடைய ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் புதுச்சேரியில் இருக்க போகிறது. பல புதிய திட்டங்களை கொண்டு வரும் நடவடிக்கையை அரசு எடுக்கும். மத்திய அரசின் ஒத்துழைப்போடு நிதியை பெற்று புதுச்சேரி மாநிலத்தை சிறந்த மாநிலமாக கொண்டு வர முடியும். எனவே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமச்சிவாயம் வெற்றி பெற்று செல்லும் போது மத்திய அமைச்சர் பதவி வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை சிறப்பான முறையில் முன்னேற்றுவோம். இலவச அரிசிக்கு பதில் பணம் வங்கிகளில் போடப்பட்டு வருகிறது. அரிசியாக வழங்க வேண்டும் என்று மக்கள் கேட்டுள்ளனர். அதன்படி அரிசி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் பேசினார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பூங்கா அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பூங்கா அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பெரியகடை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சாரம் வேலன் நகரை சேர்ந்த ராமச்சந்திரன், பாலன் நகரை சேர்ந்த செல்வகுமார் என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் செல்லிப்பட்டு பகுதியில் தொடங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் 2 சக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தவரிநத்தம், திருவண்டார் கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். ஃபைலிங் முறையை கண்டித்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
உச்சநீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் ஃபைலிங் முறையில் ஆவணங்களை வழக்கறிஞர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் நேற்று முதல் 2 நாள் வேலைநிறுத்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் கூறுகையில், உச்சநீதிமன்றம் கூறியபடி ஃபைலிங் முறையில் ஆவணங்களை பதிவேற்றுவதில் வழக்கறிஞர்களுக்கு புதிய பயிற்சிகள் இல்லை. மேலும் அதற்குண்டான வசதி ஏற்பாடுகள் நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை பதிவேற்றுவதற்கு பல மணி நேரங்கள் ஆகிறது. ஆனால் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஃபைலிங் முறைக்கு தனியாக பிரிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக ஆஃப்லைன் முறையில் வழக்கம் போல ஒரு மாதத்திற்கு 100 முதல் 200 வழக்குகள் முடிக்கப்படும். ஆன்லைன் முறையில் ஒரு வழக்கு முடிக்கவே மிகவும் கடினமாக உள்ளது. ஆகவே புதுச்சேரியில் போதிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு ஃபைலிங் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் வழக்கறிஞர்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து போதிய பயிற்சிகளை அளிக்க வேண்டும். எந்த முன்னேற்பாடுகளும் செய்யாமல் ஃபைலிங் முறையில் ஆவணங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டதை கண்டித்து புதுச்சேரியில் உள்ள 15 நீதிமன்றங்களை சேர்ந்த 1200 வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர்கள் கூறினர். பாகூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக பாகூர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் பாகூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராமு அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் ஆகியோர் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை பெறுவது தொடர்பாக பல்வேறு யுக்திகள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் மற்றும் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நிறைவாக பாஜக ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா நன்றி உரையாற்றினார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரிப்பதாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். அதன்படி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மேற்பட்டோர் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ரங்கப்பிள்ளை வீதி, காந்தி வீதி உள்பட நகர பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள், பொதுநல அமைப்பினர் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அந்த பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வீராம்பட்டினம், பவானி நகர், எம்ஜிஆர் நகர், சச்சின் நகர், சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்த்ராஜ், பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி மற்றும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
பிள்ளையார்குப்பம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காங்கிரசார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் வீர மணிகண்டன் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் ஏம்பலம் தொகுதி திமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பிள்ளையார்குப்பம் முருகன் கோவில் மற்றும் அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வாக்குகள் சேகரிக்க வந்த காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸுக்கு ஊர் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.